வணக்கம். இது 2A இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன். நான் பார்த்தா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு கார் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு கனவாகவும் லட்சியமாகவும் இருக்கும். சாதாரணமாகவே எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு நல்ல வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு லட்சியமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கட்டின வீட்டில் நல்ல ஒரு கெத்தாக ஒரு காரை வாங்கி நிறுத்திடணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா நம்ம சேலத்தை சேர்ந்த பூபதி அப்படிங்கிறவர் ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதுக்கு காசு இல்லை. ஆனால் ஒரு 3 வருஷமாக உண்டியல் போட்டு வெறும் ஒவ்வொரு ரூபாயாக சேர்த்து ஒரு 2.5 லட்சம், எக்ஸாக்டாக சொல்லணும்னா 2.67 ரூபா வெறும் ₹1 காயினாக சேர்த்து அதை கொண்டு போய் பஜாஜ் ஷோரூமில் கொடுத்து ஒரு பஜாஜ் பைக்கை ஒன்று வாங்கினார். அதை கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த மாதிரி ஒருத்தர் சண்டிகரில் ஒரு பைக்கை வாங்கியிருக்காரு. பைக் கூட கிடையாது, அது ஒரு ஸ்கூட்டர். பட் அது மேட்ரு இல்லைங்க. அந்த ஸ்கூட்டருக்கு ஒரு நம்பர் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த நம்பருக்கு அவர் பண்ண செலவு இருக்கு இல்லைங்களா, அதுதான் நிறைய பேரை வாயை புழக்க வச்சிருக்கு. ஏமாறதுக்கு ஒரு வேலையும் காணா, ஊர்ல அம்புட்டு வேலும் திருந்திட்டாங்களா? என்னைக்காவது நம்ம ரோட்டில் போகும்போது நம்மளை தாண்டி ஒரு கார் போகும். அந்த காரில் ஏதாவது ஒரு ஃபேன்சி நம்பரை பார்த்தோம்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு கார் வாங்கி இந்த மாதிரி ஒரு ஃபேன்சி நம்பரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். இப்போ பொதுவாக இந்த ஃபேன்சி நம்பர் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா BMW, பென்ஸு, ஆடி, ஹம்மரு இந்த மாதிரியான லக்ஸுரி செக்மெண்ட்டில் வர்ற கார்களுக்கு தான் இந்த மாதிரி ஃபேன்சி நம்பரை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபேன்சி நம்பர்லாம் பார்த்திங்கன்னா பல லட்சம் ரூபாய் விலை வச்சு விற்பாங்க ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டியில். அது காரோட விலையே பல கோடி இருக்கும். அப்படிங்கிறனால இந்த நம்பருக்கு சில பல லட்சங்களை செலவு பண்ணுறது பெரிய விஷயமா தெரியாது அந்த காரோடைய ஓனர்ஸுக்கு. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற விஷயமும் இந்த மாதிரி ஒரு ஃபேன்சி நம்பர் சம்மந்தப்பட்ட விஷயம்தான். சண்டிகர் ரெஜிஸ்டரிங் அண்ட் லைசன்சிங் அத்தாரிட்டி அப்படிங்கிற சண்டிகரில் இருக்கிற கார்களுக்கான நம்பர்லாம் வழங்குகிற அந்த RTO டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அது சமீபத்தில் இந்த கார்கள் மற்றும் பைக்குகளுக்கான ஃபேன்சி நம்பர்களை ஏலம் விட்டாங்க. சுமாராக ஒரு 370க்கு மேலே உள்ள நம்பர்களை ஏலம் விட்டதில் 1.5 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த நம்பர்கள்லாம் ஏலம் போச்சு. இதில் ஒருத்தர் தன்னுடைய ஆக்டிவா ஸ்கூட்டருக்காக ஒரு நம்பரை ஏலத்தில் எடுத்தாருங்க. அந்த ஏலத்தை அவர் என்ன தொகைக்கு எடுத்தார் அப்படிங்கிறதான் பல பேரை, ஈவன் இந்த லக்ஸுரி கார் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்களையே வாயப்பழக்க வச்சுருக்கு. ஏன்னா கார்களுக்கு கூட இவ்வளவு செலவு பண்ண மாட்டாங்க, அவ்வளவு பெரிய தொகையை கொடுத்து அவர் ஏலம் எடுத்திருக்காரு. சண்டிகரை சேர்ந்தவருங்க பிரிட்ஜ் மோகன் அப்படிங்கிறவர். இவர் சண்டிகரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி நடத்திட்டு வர்றாரு. இவர் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோண்டா ஆக்டிவா ஸ்கூட்டர் வாங்கினார். இந்த ஸ்கூட்டருக்கு நம்பர் வாங்கணும், ஒரு ஃபேன்சி நம்பர் போடணும் அப்படின்னு இவர் ஆசைப்பட்டிருக்காரு. அதுக்காக சண்டிகர் ரெஜிஸ்டரிங் அண்ட் லைசன்சிங் அத்தாரிட்டியை இது பண்ணும்போது இந்த ஏலத்தில் கலந்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஏலத்தில் இவர் CH01 CJ0001 அப்படிங்கிற ஒரு நம்பரை ஏலத்தில் எடுத்தார். இவர் ஏலத்தில் எடுத்த தொகை எவ்வளவு பார்த்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த நம்பரை இவர் வாங்கியிருக்காரு. இதில் என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னா, இவர் எந்த ஸ்கூட்டருக்காக இந்த நம்பரை வாங்கினாரோ அந்த ஸ்கூட்டரோட விலையே வெறும் 71,000 ரூபா தாங்க. அதாவது வண்டியோடைய விலையை விடவும் கிட்டத்தட்ட 20 மடங்குக்கு மேலே விலை கொடுத்து அந்த வண்டிக்கு நம்பர் வாங்கியிருக்காருங்க. இதை சொல்லுவாங்க, சைக்கிளை விடவும் சைக்கிளோட பெல்லு விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா நம்ம கிராமங்கள் எல்லாம் இதை விடவும் வேடிக்கையாக ஒன்று சொல்லுவாங்க, என்னென்னா சுண்டைக்காய் 8 சுமக்கூலி 10 அப்படின்னு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கை வாங்க முடியாமல் 3 வருஷமாக உண்டியல் போட்டு ஒவ்வொரு ரூபாயாக சேர்த்து தன்னுடைய கனவான அந்த பைக்கை வாங்குகிற ஒரு ஆள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய் ஸ்கூட்டருக்கு 15 லட்சம் ரூபாய் கொடுத்து நம்பர் வாங்குகிற ஆள் இன்னொரு பக்கம். இது நினைக்கவே ரொம்ப வேடிக்கையாக இருக்குது இல்லைங்களா. இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இது பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா?